இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக. நம்ம ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. சரி பரவாயில்ல, இனிமேல் தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், பரவாயில்ல, பிஸ்னஸ் நல்லா வளர்ச்சி அடையும். இப்போ காம்படிஷன் அப்படிங்கிறது நிறையா வந்துருச்சு. எவ்வளோ காம்படிஷன் வந்தாலும், எவ்வளோ கடைகள் வந்தாலும், நான் பண்ணுற பிஸ்னஸ் நமக்கு சக்ஸஸ் ஆகணும், நமக்கு அதுதான் தேவை. யார் எப்படி, அதாவது அவங்களும் பிஸ்னஸ் எடுக்கட்டும், அவங்களும் ப்ராஃபிட் பண்ணட்டும், எல்லாமே பண்ணட்டும். ஆனால் நமக்கு எது தேவை? நான் பண்ணுற பிஸ்னஸ் எனக்கு சக்ஸஸ் ஆகணுங்க. அப்போ தாங்க நான் பொருளாதாரத்தை வளர முடியும், நான் என்னோட பிஸ்னஸ் டெவலப் பண்ண முடியும், நான் வாழ்க்கையில் உயர முடியும். அப்படிதான் எல்லாருக்காகத்தான் இந்த பதிவு. இந்த பதிவில் நம்ம ஒரு 5 விஷயம் சொல்ல போகிறோம். அந்த 5 விஷயத்தை ஃபாலோ பண்ணி நிச்சயமாக உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன தெரியுமா பண்ணணும்? நீங்கள் நார்மலாக நம்ம கடை கிளம்புறோம், வீட்டுக்கு பிஸ்னஸ் சென்டர் ஓப்பன் பண்ணுறது, கடை கிளம்புறோம். வீட்டில் தினம் என்ன பண்ணுறோம்? காலையில் எழுந்து ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு சாமி கும்பிட்றதா சாமி கும்பிட்டுட்டு என்ன வேணாலும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஃபனாக சாப்பிட்டு அப்படியே பொறுமையாக கடை கிளம்புறோம். நேராக வரோம், கடையை திறக்கிறோம், கடையை திறந்து பிஸ்னஸ்லாம் பண்ணுறோம், ஊதுபத்தி காமிக்கிறோம், வேலைக்கு ஏற்றி வைக்கிறோம், எல்லாமே பண்ணுங்கள். இங்கே வீட்டிலேருந்து கிளம்பி கடைக்கு வந்ததுக்கும் கடையை ஷட்டர் ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ளே வர்றதுக்கும் நடுவில் சின்ன ஒரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக. நம்ம ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. சரி பரவாயில்ல, இனிமேல் தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், பரவாயில்ல, பிஸ்னஸ் நல்லா வளர்ச்சி அடைவதற்கு. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலைக்கு போயிட்டுருப்பாங்க. கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப், இந்த ஜாப் போயிட்டுருப்பாங்க. கொஞ்சம் பேர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிஸ்னஸும் பண்ணுறாங்க, நிறைய பேர் வேலைக்கும் போயிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க சரிங்களா? நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு வேலைக்கெல்லாம் ஆளுங்களாம் வச்சு உட்கார வச்சு நம்ம சம்பளம் கொடுத்து பிஸ்னஸ் ட்ரை பண்ணுறோம். இப்போ காம்படிஷனே நிறையா வந்துருச்சு. ஹோட்டலில் பார்த்தா இந்த ஒரு ஸ்ட்ரீட் ஒரு தெரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நார்மல் ஹோட்டல் ஒன்று இருக்குது, அந்த பக்கம் ஒரு ஹோட்டல் இருக்குது, இந்த பக்கம் சாதாரண ஹோட்டல் இருக்குது. இந்த மாதிரி ஹோட்டல் எந்த இண்டஸ்ட்ரி எடுத்தாலுமே பக்கத்துலேயே காம்படிஷன். அது மெடிக்கல் ஷாப் பாருங்கள். இப்போ இங்கே நான் இருக்கிற இடத்துலங்க, இங்கே வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஸ்ட்ரெயிட்டாக மெட் ப்ளஸ், கொஞ்சம் தள்ளி தான் நார்மல் லோக்கல் மெடிக்கல் ஷாப், அந்த பக்கம் போனால் மெடிக்கல் ஷாப், இந்த பக்கம் போனால் மெடிக்கல் ஷாப். அப்போ காம்படிஷன் அப்படிங்கிறது நிறையா வந்துருச்சு. எவ்வளோ காம்படிஷன் வந்தாலும், எவ்வளோ கடைகள் வந்தாலும், நான் பண்ணுற பிஸ்னஸ் நமக்கு சக்ஸஸ் ஆகணும், நமக்கு அதுதான் தேவை. யார் எப்படி, அதாவது அவங்களும் பிஸ்னஸ் எடுக்கட்டும், அவங்களும் ப்ராஃபிட் பண்ணட்டும், எல்லாமே பண்ணட்டும். ஆனால் நமக்கு எது தேவை? நான் பண்ணுற பிஸ்னஸ் எனக்கு சக்ஸஸ் ஆகணுங்க. அப்போ தாங்க நான் பொருளாதாரத்தை வளர முடியும், நான் என்னோட பிஸ்னஸ் டெவலப் பண்ண முடியும், நான் வாழ்க்கையில் உயர முடியும். அப்படி தான் எல்லாருக்குமே இருக்குது. இதற்காகத்தான் இந்த பதிவு. இந்த பதிவில் நம்ம ஒரு 5 விஷயம் சொல்ல போகிறோம். அந்த 5 விஷயத்தை ஃபாலோ பண்ணி நிச்சயமாக உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஏற்கனவே நல்லா போய்ட்டுருக்கேன், எங்கள் பிஸ்னஸ் இன்னும் டெவலப் ஆகும். அது எப்படிங்க இந்த 5 விஷயம் பண்ணால் உங்களுக்கு பிஸ்னஸ் டெவலப் ஆகிடுமான்னு கேள்வி தானே கேட்குறீங்க. கேள்வி கேட்குறதுக்கு பதிலாக சொல்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் லைஃப் டெவலப் ஆகுதா, உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆகுதுன்னு செக் பண்ணி பாருங்கள். நம்ம என்ன தெரியுமா நிறைய மக்கள்கிட்ட ப்ராப்ளமே, நம்ம ஒரு விஷயம் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, அது உண்மையாக ஒர்க் ஆகுமா? சப்போஸ் ஒர்க் ஆகலைன்னா இது எப்படிங்க ஒர்க் ஆகும்? இதே ஒரு சந்தேகம் இருக்குது பாருங்கள். இந்த சந்தேகம், இந்த டவுட்டு தான் நம்மளை போட்டு படுத்தி எடுக்குது. முக்கியமாக கவனிச்சுக்கோங்க. இந்த பதிவு நீங்கள் ஏன் பார்க்குறீங்க? வேறு பதிவு பார்த்துருக்கலாம், வேறு யூடியூப் பார்த்துருக்கலாம், வேறு என்னமோ பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த பதிவு பார்க்குறீங்க அப்படின்னால இறைநிலை உங்களோட பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்ல வராங்க. புரிஞ்சுக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமாக உங்களோட பிஸ்னஸ் சூப்பராக டெவலப் ஆகும். சரி, என்ன பண்ணுதுன்னு கேட்குறீங்க? ஃபஸ்ட்டு விஷயம் என்ன தெரியுமா பண்ணணும்? நீங்கள் நார்மலாக நம்ம கடை கிளம்புறோம், வீட்டுக்கு பிஸ்னஸ் சென்டர் ஓப்பன் பண்ணுறது, கடை கிளம்புறோம். வீட்டில் தினம் என்ன பண்ணுறோம்? காலையில் எழுந்து ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு சாமி கும்பிட்றதா சாமி கும்பிட்டுட்டு என்ன வேணாலும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஃபனாக சாப்பிட்டு அப்படியே பொறுமையாக கடை கிளம்புறோம், நேராக வரோம், கடையை திறக்கிறோம், கடையை திறந்து பிஸ்னஸ்லாம் பண்ணுறோம், ஊதுபத்தி காமிக்கிறோம், வேலைக்கு ஏற்றி வைக்கிறோம், எல்லாமே பண்ணுங்கள். இங்கே வீட்டிலேருந்து கிளம்பி கடைக்கு வந்ததுக்கும் கடையை ஷட்டர் ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ளே வர்றதுக்கும் நடுவில் சின்ன ஒரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. அது என்ன வேலைன்னு கேட்குறீங்களா? கடைக்கு வந்து நின்றுட்டு ஓம் அஸ்வருடாய நமக, இதுதான் மந்திரம். திரும்ப சொல்லுங்களா? ஓம் அஸ்வருடாய நமக. இந்த மந்திரம் ஒரு 21 முறை மனசுக்குள்ளே சொல்லுங்கள். கண்ணை மூடிக்கிட்டு, இல்லை பக்கத்துலாம் கடை தரதுன்னு இப்படி கண்ணை மூடிட்டு உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆகணும் நீங்கள் செய்யுங்க. ஓம் அஸ்வருடாய நமக மனசுக்குள்ளே 21 தடவை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக கடை தராங்க. அஸ்வருடாய, அதாவது பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து கேட்டு பாருங்களேன், ஒரு யாகம் பண்ணுவாங்க, அதில் அஸ்வருடாய யாகம்னு சொல்லுவாங்க இது பேர். அப்போ பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு, பொருளாதாரம் வர்றதுக்கு, மக்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு, மக்கள் வர்றாங்க, நிறைய பேர் வராங்க. ஒரு சில கடை சொல்லுவாங்க, கூட்டம் நிறையா வராங்க, எல்லாத்தையும் பார்க்குறாங்க, எங்கிட்ட ப்ராடக்ட்லாம் பார்க்குறாங்க, சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்குன்னு சொல்கிறாங்க, விலை கூட கம்மியாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க, எல்லாமே சொல்லிவிட்டு சரி ஓகேங்க நான் அப்புறம் தான் வாங்கிக்கிறேன்னு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ நம்ம வந்து மக்கள் வசியப்படுத்தணும் அப்படின்னா மக்கள் உள்ளே வராங்க, பார்க்குறாங்க, போயிடுறாங்க, பிஸ்னஸ் நடக்கலை. சிலருக்கு பிஸ்னஸ் நடக்கணுன்றதுக்காக வசியம் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் நடக்குது, ப்ராஃபிட் வர மாட்டேங்குது.
ஒரு ரூ. 500 ஒரு பொருள் வாங்கினா ரூ. 510 தர்றாங்க. இருக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில் கட்டணும், இவ்வளோ வேலை இருக்குது. ப்ராஃபிட் வர மாட்டேங்குது. அப்போ மக்களும் வரணும், வந்து வாங்கணும், அதனால நமக்கு ப்ராஃபிட்டும் வரணும். இது எல்லாமே முழுமையாக சேருவதற்கு என்ன பண்ணணும்னு கேட்டால், இந்த மாதிரி சொல்லிவிட்டு ஷட்டர் ஓப்பன் பண்ணி உட்காருங்க. உங்களுக்கு டெய்லி டெய்லி செய்யணுங்க. டெய்லி சொல்ல நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். மொத்தம் 5 பாயிண்ட் சொன்னால் இது ஒன்று தானே சொல்லியிருக்கீங்க, மீதி 4 தானே கேட்குறீங்க. அடுத்து அதுதான் சொல்ல போகிறேன். இல்லை, நம்ம கடை இருக்குது பார்த்தீங்களா, கடை வாசலில் வந்து நார்மலாக எல்லோரும் கூட்டுவாங்க. கூட்டி தண்ணிலாம் தெளித்து எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. க்ளீன்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், மஞ்சள் இருக்குது பாருங்கள், நல்ல மஞ்சளாக வாங்கிக்கோங்க. தூள் மஞ்சளும் நல்ல குங்குமமும் வாங்கிக்கோங்க. தாழம்பு குங்குமம் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுங்கள், கோலம் போட சொல்லுங்கள். வீட்டில் அந்த கூட்டுறவங்க இருக்காங்களா பாருங்கள், அவங்கள வந்து எங்கள் கடையில் கூட்டுறவங்க இருக்காங்க பாருங்கள், அவங்கள வந்து ஸ்வஸ்திக் சிம்பிள் கோலமாக போட சொல்லுங்கள். சரிங்களா? ஸ்வஸ்திக் சிம்பிள் சாதாரணமாக ஒரு குறியீடு ஒரு விதமாக வரையணும். அது ரேக்கியில் நம்ம சொல்லித்தருவோம். ரேக்கி கிளாஸ் எடுத்துகிட்டு ரேக்கியில் சொல்லித்தருவோம். ரேக்கியில் சொல்லித்தரும்போது இந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் எப்படி வரையணும், அது எப்படி பயன்படுத்தணும், அதுக்கான இன்டென்ஷன் என்ன சொல்லி நம்ம பொருளாதாரத்தை உயர்த்திக் கொள்வது எப்படின்னு ரேக்கியில் சொல்லித்தருவோம். இங்கே நமக்கு ரேக்கிலாம் தெரியாது, பரவாயில்ல. இப்போ என்ன பண்ணுங்க, வாசலில் ஸ்வஸ்திக் சிம்பிள் வரைங்க. ஸ்வஸ்திக் சிம்பிள் அல்லது அம்மனுடைய பாதம் எப்படிங்க வரைகிறதுன்னு கேட்குறீங்களா? அதுக்கான நிறைய அச்சுலாம் வந்து இருக்குது. இப்போ அந்த அச்சு வச்சு அப்படியே அந்த அம்மனோட பாதம் வரையலாம். அதெல்லாம் முடியாதுங்க, தெரியாதுங்க. ஸ்வஸ்திக் சிம்பிள் வரைஞ்சிருங்கண்ணா. எது? மஞ்சள் குங்குமம் சேர்த்து வச்சு. 3வது என்னன்னு கேட்குறீங்களா? முக்கியமாக வியாழக்கிழமை அன்னைக்கும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் பூஜை பண்ணுங்க. நார்மலாக வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுவாங்க, செவ்வாய்க்கிழமை சொன்னாங்க, நீங்கள் என்ன வியாழக்கிழமை சொல்கிறீங்களா? வியாழக்கிழமை குரு பூஜை. அது என்னங்க குருவுக்கு? நிறைய குருமார்கள் இருக்காங்க. அந்த குருமார்கள் கிட்ட நம்ம ப்ரே பண்ண அவங்க நம்ம பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய விஷயம் தருவாங்க. அது எப்படிங்க, சாய்பாபா கிட்ட போய் சாய்பாபா கிட்ட எல்லாருமே கேட்கலாம். ராகவேந்திர ஐயா கிட்ட எல்லாமே கேட்கலாம். போகர் ஐயா கிட்ட எல்லாமே கேட்கலாம். இந்த மாதிரி பல சித்தர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க சித்தர்கள் எல்லாமே நம்மளோட வாழ்க்கை முன்னேற்றத்திற்காகத்தான் அவங்க இன்னமும் சூட்சமத்தில் இருக்காங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணுங்க, காலையில் பூஜை பண்ணுங்க. ஓம் குருவே நமக. இது போதுங்க. உங்களுக்கு யார் குரு, சப்போஸ் உங்களுக்கு குரு தெரியும், சூட்சம குரு தெரியும்னு வச்சுக்கோங்களேன், அதையும் நம்ம ரேக்கியில் சொல்லி கொடுத்துட்றோம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு சப்போஸ் தெரியல, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பா குருவே யாருன்னு நீங்கள் எனக்கு இப்போ தெரியலப்பா, என்னோட குரு யாருன்னு தெரியல அப்படின்னும் போது ஓம் குருவே நமக. ஒரு அழகான எல்லோ கலர் பூ வாங்கிக்கோங்க. எல்லோ கலர் பூ வாங்கிக்கிட்டு ஒரு 108 பூ வாங்கிக்கோங்க. அது ரொம்ப நல்லது வியாழக்கிழமை பூஜை பண்ணுறதுக்கு. 108 பூ அப்படின்றத கொஞ்சம் யோசிக்கிறீங்களா, ரொம்ப டைம் எடுக்கணும்னு யோசிக்கிறீங்களா? 54 பூ ஓகே. 27 மினிமம். 27 பூ வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இன்னொரு பிளேட் தனியாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஓம் குருவே நமக, ஓம் குருவே நமக. இந்த மாதிரி உங்களுக்கு குரு யாருன்னு தெரிஞ்சால் குருவோட மந்திரம் சொல்லுங்கள். குரு யாருன்னு தெரியல, ஓம் குருவே நமக்குன்னு சொல்லி அந்த 27 பூ அவங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். எங்கள் கடையில் உட்காந்து. சரிங்களா? அந்த சமர்ப்பணம் செஞ்சுட்டு அந்த 27 பூ வச்சு அந்த தட்டில் வச்சு பூஜை ரூம் சாமிகிட்ட வச்சுருங்க. இது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. குருவோட அருள் இருக்கும்போது நமக்கு குருவர்கள் கிட்ட திருவருள் பிஸ்னஸ் சூப்பராக டெவலப் ஆகும். மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதாக்கு அப்புறம் குரு தான். அதுக்கப்புறமா தான் அடுத்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி அம்மன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, முடிஞ்சால் தங்க காசில் ஒரு மகாலட்சுமி போட்ட மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை வெள்ளி காசில் மகாலட்சுமி போட்ட மாதிரி கிடைக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஏற்கனவே எங்கிட்ட இருக்குன்னீங்கன்னா அதை வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு பூஜை ரூமில் வச்சுட்டு மகாலட்சுமி அம்மாவை ப்ரே பண்ணி சொல்லுங்கள், மந்திரம் சொல்லுங்கள். ஓம் மகாலட்சுமியே நமக, ஓம் மகாலட்சுமியே நமக. ஒயிட் கலர் பூ. ஒயிட் கலர் பூ என்ன இருக்குன்னு கேட்குறீங்களா? அந்த மல்லிகைப்பூ கூட ஒயிட் கலர் தான். இதுக்கு 108 பூ. சரிங்களா? ஓம் மகாலட்சுமியே நமக, ஓம் மகாலட்சுமியே நமக. அப்படி சொல்லிவிட்டு ஒரு பூனமை யாருக்கு அர்ச்சனை பண்ணுறோம், மகாலட்சுமி அவங்க ஃபோட்டோ இருந்தால் வச்சுக்கோங்க, அர்ச்சனை பண்ணுங்க. அப்படின்னா ஒரு சாதாரண முன்னாடி பிளேட்டில் வச்சு அவங்க அந்த முன்னாடி இருக்கிறத பாவித்து கொண்டு ஓம் மகாலட்சுமின்னு சொல்லுங்கள். சரிங்களா? சொல்லிவிட்டு எங்கள் கடையில் உட்காந்து சொல்லணும். காலை சீக்கிரம் வந்துடுங்க. நம்ம நார்மலாக 9 மணிக்கு கடை திறக்கிறோம், 8:30 மணிக்கு வந்துடுங்க, எல்லா வேலையும் முடிச்சிருங்க. இல்லைங்க நான் 8:30 மணிக்கெலாம் வர மாட்டேன், 9 மணிக்கு வந்தாலும் வீடு அந்த கடையெல்லாம் கூட்டுவாங்க, கூட்டி முடிச்ச பிறகு தான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் பண்ணுங்கள். இது உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆகிறதுக்கான அருமையான பதிவு. அடுத்தது இன்னொரு பாயிண்ட் இருக்குது, அதையும் கேட்டுக்கோங்க. ரொம்ப முக்கியமாக ஒரு செடி வைக்கிறது வீடு எப்பயுமே கடைக்குள்ளே பிஸ்னஸ் நம்ம பண்ணுறதுக்குள்ளே ஒரு செடி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த செடி எந்த செடி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் மணி பிளான்ட் வைங்க. மணி பிளான்ட் வச்சா மணி வந்துடுமான்னு கேட்குறீங்களா? அது என்ன மரத்துலையா காய்க்குது போனன்றீங்களா? மணி பிளான்ட்டோட சக்தி நிலை வேறு மாதிரி. மணி பிளான்ட் வச்சுருங்க. மணி பிளான்ட்டு ஒரு குரோட்டன்ஸ் ஃபேமிலி எப்படிங்க வைக்கிறது யோசிக்கிறதா? துளசி செடி வைங்க. பிஸ்னஸ் சென்டரில் துளசி செடி வைக்கலாம், தாராளமாக வைக்கலாம். அது கரெக்டாக பக்குவமாக ஒரு இடத்துல வைக்கணும். அந்த பீரியட்ஸ் டைமில் அந்த பெண்கள்லாம் வராங்க அப்படின்னா தொடாமல் பார்த்துக்கணும். அந்த மாதிரி நீங்கள் தனியாக வச்சுருங்க. மணி பிளான்ட்டுக்கு அந்த தோஷம்லாம் கிடையாது. ஒரு ஸ்டெம் மாதிரி நல்லா வச்சு அது மணி பிளான்ட்டை சுற்றி வச்சு அது பாட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்கும்.
ஸோ மணி பிளான்ட்டு இல்லைன்னா துளசி செடி வைங்க, அந்த இடமே சுத்தமாக்கி நல்ல ஒரு பிஸ்னஸ் டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அடுத்தது 5வது பாயிண்ட், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் செய்யாத விஷயம். ஆனால் நம்ம செஞ்ச நம்ம வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய விஷயம், பிஸ்னஸ் சூப்பராக டெவலப் ஆகக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்குறீங்களா? பிஸ்னஸ் பொருளாதாரம்னாலே பெருமாள். சரிங்களா? நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுங்கள், உங்கள் பிஸ்னஸோட பார்ட்னராக பெருமாளை சேர்த்துக்கோங்க. என்ன சொல்கிறீங்க? பிஸ்னஸ் பார்ட்னர் எப்படிங்க அக்ரிமெண்ட்டில் எப்படிங்க போடுறது, பார்ட்னர்ஷிப் டீல் எப்படி போடுறதுன்னு கேட்குறீங்களா? பார்ட்னர்ஷிப் டீல்லாம் இல்லைங்க. மனசார பெருமாளை நினச்சிக்கோங்க. இப்போ பெருமாளே நீ தான்ப்பா எனக்கு பிஸ்னஸ் பார்ட்னர். இது ஒன்னோட இன்னொரு டெக்னிக், இதோட அட்வான்ஸ் டெக்னிக் ஒன்று தெரியுங்களா? அவர் ஓனர் ஆகிடுங்க. ஆமாங்க, அவர் ஓனர் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு தான்ப்பா நான் ஒர்க் பண்ணுறேன்ப்பா, எனக்கு இந்த மாதம் 10 லட்ச ரூபா சம்பளம் கொடு, மாதம் எனக்கு 10 லட்ச ரூபா சம்பளம் கொடு, உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு நீங்கள் கேட்டுக்கோங்க, எனக்கு 10 லட்சம் கேட்குறேன். சரிங்களா? அந்த மாதிரி அவரை ஓனர் ஆக்கிட்டு நீங்கள் அவர்கிட்ட போய் எப்போ எனக்கு மாதம் 10 லட்ச ரூபா சம்பளம் கொடு அப்படின்னு நீங்கள் கேளுங்க. இல்லை பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் பிஸ்னஸ் பார்ட்னர் ஆக்கிடுங்க. பார்ட்னர் ஆக்கிட்டு உனக்கு ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ % உனக்கு பணம் தரேன்ப்பா. இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, தினமுமே என்னோட வருமானத்திலிருந்து 1% வருமானம் 1000 ரூபாய் உனக்கு நான் கொடுத்துட்றேன்ப்பா. பார்ட்னர்ஷிப் டீடு. பார்ட்னர்ஷிப் ஒரு 1000 ரூபாங்கிறது 1% அப்படின்னா 100% எவ்வளோ யோசிக்கிறீங்களா? 1 லேக். அது எப்படிங்க என் பிஸ்னஸில் 1 லேக் வருமானம் வரும், ஒரு நாளைக்கு லாபமாக வரும்னு கேட்குறீங்களா? உங்கள் மனசு தான் தடையாக உள்ளது. இங்கே கடவுள் கொடுக்க ரெடியாக தான் இருக்காங்க, நம்ம மனசு தான் தடையாக உள்ளது. சரி, 1% நீங்கள் எவ்வளோனாலும் வச்சுக்கோங்க, 100 ரூபா கூட வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ லாபத்திலேருந்து 1%. சரிங்களா? அப்போ அந்த லாபத்துலேருந்து 1% உனக்கு தினமும் தரப்பான்னு சொல்லி ஒரு மண் உண்டியல் வாங்கி வச்சுக்கோங்க, இல்லை அவருக்கு வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தினமும் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருதோ அதில் 1% இடத்துல போட்டுக்கிட்டே வாங்க. போட்டுட்டு மாத கடைசியில் அந்த கோயில் இருக்குது பாருங்கள், அந்த கோயிலில் போயிட்டு மற்றவங்களுக்கு அன்னதானத்துக்காகவோ இல்லை மற்றவங்களுக்கு வஸ்திரதானம் கொடுக்கறதுக்காகவோ அந்த கோயிலில் போய் அந்த உண்டியலில் சொல்லிவிடுங்க, இந்த மாதிரி நான் சேர்த்து வச்சுருக்கிறேன், அவருக்கு பார்ட்னர்ஷிப் நானும் எனக்கும் பெருமாளுக்கும் அவருக்கு நான் இது கொடுக்க வந்திருக்கேன்னு சொல்லி கொடுங்க. அங்கே இருக்கிற மக்களுக்கு உபயோகப்படுற மாதிரி ஏதாவது ஒன்று அங்கே நடக்கும், செய்வாங்க. ஏன்னா பார்ட்னர் அவர் பிஸ்னஸ் பண்ண அவர் வாங்கி வச்சு என்ன பண்ண போகிறாரு? நல்லா யோசிச்சுக்கோங்க. நீங்கள் பார்ட்னர்ஷிப் தேர்ந்து அங்கே வேலை செய்கிறவங்கள கிடையாது, யார்? பெருமாளையே. இப்போ பெருமாளுக்கு இந்த பணம் கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணுவார்? எல்லாருக்கும் அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். புரியுதுங்களா? ஒன்று உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படின்னா பெருமாளை வச்சுக்கோங்க, இல்லை அவர் ஓனர் ஆக்கிடுங்க நீங்கள் ஒர்க் பண்ணுறதாக இருந்தால். உங்கள் வாழ்க்கையில் சூப்பராக பிஸ்னஸ் நடக்கும், செம்மையான செல்வ செழிப்பு சேரும். இந்த டெக்னிக் 5வது டெக்னிக் இருக்குது பாருங்கள், அதை மனசார நிச்சயமாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். புரியுதுங்களா? உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை வச்சுக்கோங்க, இல்லை பெருமாளை வச்சுக்கோங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பிஸ்னஸ் சூப்பராக டெவலப் ஆகும். இது 5த்தையும் நான் ஃபாலோ பண்ண டெவலப் ஆகும்னு கேட்டால் நிச்சயமாக டெவலப் ஆகும். இல்லை இதை மட்டும் ஃபாலோ பண்ணுறேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுறேன்னா உங்களால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு எதை ஃபாலோ பண்ண முடியுமோ, உங்கள் மனசு எது ஒத்து வருதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பிஸ்னஸ் சூப்பராக டெவலப் ஆகிவிடும். வாழ்க்கையில் சூப்பராக வாழ ஆரம்பிக்கலாம். பிஸ்னஸ் செம்மையாக சக்ஸஸ் ஆகும். உங்கள் பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு எனது வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.